ஹை கைஸ், ஹாப்பி டே. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மோட்டல் கலிஃபோர்னியா எபிசோட் நம்பர் 2. எபிசோட் ஸ்டார்ட்ல ஈரனோட அப்பா ஈரோக்கு கதை சொல்லிட்டு இருப்பாரு. ஒரு பெரிய இரும்பு இருந்துச்சான், அதுக்கு 2 கொடூரமான கொம்பு இருந்துச்சான். அது அப்படியே ஈரனோட அப்பாவை அட்டாக் பண்ண வந்துச்சான். இந்த மாதிரிலாம் ஈரன் அப்பா கதை சொல்லிட்டு இருக்க, ஆனா ஈரோட கண்ணு ஈரனுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. அப்படியே ஒரு ஃபிளாஷ்பேக். ஈரனோட பர்த்டே எல்லாம் செலிப்ரேட் பண்றதுக்காக சாங் பாடிட்டு இருந்தா ஈரன் ஆட போங்க ஏன்னு வெளியே போவாங்க. இரவும் போய் நானும் வரேன்னு சொல்ல, ஈரன் நான் எங்க போறேன்னு தெரியுமா அப்படின்னு கேட்க ஈரோக்கு தெரியாது. ஆனா எங்க போனாலும் நான் வரேன்னு சொல்வாரு. ஈரனும் ஏன்னு கேட்க, ஏன்னா ஈரோ ஈரனை லவ் பண்றாரு. இப்ப ஈரோவும் ஈரோனை அக் பண்ணி நிக்க சுத்தி இருக்கவங்கலாம் என்ன பண்றாங்க பாருன்னு தப்பு தப்பா பேச ஆரம்பிச்சிருவாங்க. புரிஞ்சுக்கிட்ட ஈரனும் தாத்தாக்காக்கு கடைசி ரெஸ்பெக்ட் கொடுக்கறதுக்காக போவாங்க. ஆனா அங்க போய் தாத்தா கிட்ட சண்டை பண்ணிட்டு இருப்பாங்க. தாத்தா நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ண சொல்ல, ஈரனோ மிஸ் பண்ணீங்களா? என்னையா? பாஸ்ட்ல என்னெல்லாம் பண்ணீங்க? என்ன பண்ணி இவனை ஒல்லியாக்குனீங்க? சரி, பாஸ்ட்ன்றதுனால நான் பாஸ்ட் அப்படியே விட்டுறேன். இப்படிலாம் ஈரன் பேசிட்டு இருக்க, அப்ப ஈரோடம்மா குடு குடு குடுன்னு ஓடி வந்து வந்த வேகத்துல கீழே விழுந்து அங்கேயே மட்டையிடுவாங்க. பின்னாடி ஈரனோட அப்பவும் ஓடி வருவாரு. தன் பொண்ண ரொம்ப வருஷம் கழிச்சு பாக்குறாரு. ஆனா ஈரன் யாராவது இப்ப உங்களை பார்த்தாங்கன்னா அவங்களோட ஹஸ்பண்ட்னு சொல்லுவாங்க. இப்படி சொல்லிட்டு ஈரன் யாருக்கிட்டயும் சொல்லாம வெளியே போவாங்க. ஈரன் கிளம்புறதுக்கும் ஒரு காரணம் இருக்கு. ஹீரோயின் அங்க இருக்கும்போது எல்லாரும் ஹீரோயினோட அம்மாவை பத்தி தப்பு தப்பா பேசிட்டு இருப்பாங்க. இவ சின்ன வயசுலயாவது பார்க்கறதுக்கு நல்லா இருந்தா, ஆனா இப்போ வளர்ந்த பிறகு அவங்க அம்மா மாதிரியே இருக்கா. நம்ம பேசுறதெல்லாம் கேட்டு ஏதாவது பண்ணிட போறா, இப்படி எல்லாம் பேசிட்டு இருப்பாங்க. அதை கேட்க முடியாம தான் ஹீரோயின் வெளியே வருவாங்க. அம்மாவை படுக்க வச்சுட்டு ஹீரோவை வெளியே வந்து பார்த்தா ஹீரோயினை காணோம். ஹீரோ வெளியே வந்து ஹீரோயினை சாப்பிட கூப்பிடுவாரு. ஆக்சுவலா ஹீரோ வந்தது தேங்க்ஸ் சொல்றதுக்காக. ஆனா என்ன சொல்றதுன்னு தெரியாம தாத்தாவுடைய ஃபியூனலுக்கு வந்திருக்க, கண்டிப்பா சாப்பிட்டு தான் போகணும்னு ஹீரோ போயிடுவாரு. ஆனா ஹீரோட ஃப்ரெண்டு ஜிம்மு அவன் ஹீரோன் கிட்ட போய் ரியும் உனக்காக வெயிட் பண்றா, அவகிட்ட போய் பேசுன்னு சொல்ல ஹீரோனும் சரின்னு சொல்லி ரியும் போய் பார்ப்பாங்க. அவளுக்கு கொஞ்சம் கோவம் தான். ஏன்னா 10 வருஷமா ஹீரோயின் கான்டாக்ட்லே இல்ல. சின்ன வயசுல ஹீரோயின் ஒரு கேங்கோட சண்டை போடுவாங்களே, அந்த கேங்ல இருக்கவங்க தான் இப்ப வேணும்னே ஹீரோனை பத்தி தப்பா பேசிட்டு இருப்பாங்க. ஹீரோட கேங்கோட பேரு மோட்டல் கேங்ஸ்டரா. ஹீரோ வேற அக் பண்ணிட்டார்ல, இவங்க 2 பேரும் மோட்டலுக்கு தான் போக போறாங்கன்னு அப்படி இப்படின்னு தப்பு தப்பா பேசிட்டு இருப்பாங்க. பிளாஷ்பேக்ல இந்த கேங்க் தான் சின்ன வயசுல ஜிம்ம புலி பண்ணிருப்பாங்க. அதனால ஹீரோ தூங்கிட்டு இருக்க ஹீரோனை எழுப்பி விடுவாரு. ஹீரோனோ டேய் விடுங்கடா அவனேன்னு ஏர்லயே பறந்து அவனை கிக்கு விட்டுருப்பாங்க. அப்பவும் அந்த பசங்க அடங்கல, ஓவரா பேசுவானுங்க. ஹீரோவை பண்ணி கூட்டுவாங்க. ஹீரோனோட அம்மா ஹீரோனை தனியை விட்டு போனது சொல்லுவாங்க. இதனால கோமான ஹீரோயின் தான் அவங்களோட பவரை யூஸ் பண்ணி மின்னலாம் அவன் மேல பாய்ச்சிருவாங்க. இப்ப இதெல்லாம் ஹீரோனை யோசிச்சுட்டு ரியம் கிட்ட நான் ஒரு விஷயத்த மறந்துட்டேன்னு சொல்லி அந்த புள்ளி கேங் கூட போய் உட்காருவாங்க. எல்லாரும் பத்தி ஹீரோனோ எப்படி இருக்கீங்க, யார் இவன் கேட்க, உனக்கு இவனை தெரியாதா, இவன் தான் ஜுன்னு சொல்லுவாங்க. ஓ, அந்த மின்னல் விழுந்துச்சே அவனா அப்படின்னு சொல்ல எல்லாரும் சிரிக்க அந்த பையனுக்கு அசிங்கமா போயிடும். அதுக்கப்புறம் 2 பேரும் நல்லதா பேசிப்பாங்க. அவன் விளையாடுறதுக்கு கூப்பிடுவான். ஈரன் பிசினஸ் கடை கொடுப்பாங்க. ஆனா ஜின்னோட வாய் தான் கொஞ்சம் கம்மி இருக்காது. நீ சியோல இருக்க, இங்க என்னமோ நல்லா இருக்கிற மாதிரி லக்ஸூரியஸ் ஐட்டம்லாம் எடுத்துட்டு வந்து காட்டுற. ஆனா நீ ஒரு சின்ன ரூம்ல தானே இருப்ப, இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் தானே சாப்பிட்டுட்டு இருப்ப. சியோல இருந்தா கண்டிப்பா ஒரு பையனை சார்ந்து தான் இருப்ப. எத்தனை தடவை பிரெக்னென்ட் ஆன, இப்படிலாம் சொல்ல அது கிரீன் டேய் நீ அதை பத்தி பேசக்கூடாது. நான் சின்ன ரூம்ல இருக்கலாம், ஆனா நான் ஏன் காசை வச்சுதான் இருக்கேன். உன்ன மாதிரி உங்க அப்பா அம்மா காசு செலவு பண்ணல. அப்புறம் என்ன சொன்ன, நான் நிறைய தடவை பிரெக்னென்ட் ஆயிருப்பேனா? நீ மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். ஸ்கூல்ல ஒரு பொண்ணை நீ தான் பிரெக்னென்ட் ஆக்கணும்னு சொல்ல அவன் கோவப்பட்டு தண்ணி எடுத்து மூஞ்சில ஊத்திடுவான். ஈரன் விடுவாங்களா, நூடுல்ஸ் எடுத்து அவன் மண்டையில போட்டுருவாங்க. நைஸ் டு மீட் யூ தானே ஈரனு போக இதெல்லாம் ஹீரோ பார்த்துட்டு தான் இருப்பாரு. கூமனவன் பாட்டில தூக்கி போட்டுருவான். ஹீரோ எதுக்காக இருக்காரு, அவரு ஹீரோனை காப்பாத்திடுவாரு. அதுக்கப்புறமா ஹீரோன் அடிக்க வந்த ஜுன்ன ஒரு கிக்கு விட அந்த இடமே கொஞ்சம் ரணகலமாகும். அதுக்கப்புறம் ஹீரோ ஹீரோனுக்கு தேங்க்ஸ் சொல்லி ஜிம்மோட அனுப்பி வைப்பாரு. இந்த விஷயத்தினால கடுப்பா இருந்தது என்னமோ ஹீரோவோட அம்மா தான். அவங்களுக்கு ஹீரோயின் மேலதான் கோமே. ஆனா அந்த ஜுன்னு சொன்னலாம் கரெக்ட் தான். ஹீரோயின் எடுத்துட்டு வந்த எல்லா லக்ஸரியூஸ் ஐட்டமும் ரெண்ட்டுக்காக தான் வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஹீரோன் இருக்குது ஒரு குட்டி ரூம்ல. அப்ப ஹீரோனுக்கு இந்த கிளைண்ட் கிம்மு கிட்ட இருந்து கால் வரும். அவனுக்கு டிசைன் பிடிச்சிருச்சான். ஆனா ஹீரோயின் தான் ரிசைன் பண்ணிட்டாங்களே, இதுக்கு மேல எனக்கு கால் பண்ணதுன்னு காலை கட் பண்ணிருவாங்க. அதுக்கப்புறம் தான் ஹீரோனுக்கு ஞாபகமே வரும். நைட்டு ஹீரோயின் நல்லா குடிச்சிருப்பாங்க. அப்ப இந்த கிளைண்ட் கால் பண்ண நீ வாடான்னு இவனை கூப்பிட்டுருப்பாங்க. கிளைண்ட்டும் வந்திருப்பான். அவனுக்கு ஹீரோயின் பிஹேவ் பண்றதுல ரொம்ப வித்தியாசமா இருக்கும். கிம்ம பார்த்த ஹீரோயின் உன்கிட்ட காசு இருக்கு அவ்வளவுதானே அவன் மூஞ்சுக்கு நிறையவே பேசுவாங்க. அவங்களுக்கு வேலை பண்ண விஷயம், டிசைனு
இத பத்தி எல்லாத்தையும் உளறி கொட்டுவாங்க. கிம்ம எந்த பொண்ணு இந்த மாதிரி ட்ரீட் பண்ணதே இல்ல. அதுலயே அவன் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிடுவான். இப்ப இதெல்லாம் ஈரனுக்கு ஞாபகம் வந்து ரொம்ப எம்பாரசிங்கா இருக்கும். அடுத்த நாள் ஈரனுக்கு ஆபீஸ்ல இருந்து கால் வரும். கங்க்ராச்சுலேஷன் சொல்றதுக்காக. கிம்முக்கு ஈரனோட டிசைன் ரொம்ப பிடிக்கும். அதனால ஈரனோட கம்பெனிக்கு ஒரு புது ப்ராஜெக்டே கொடுக்க போறாங்களாம். அதுக்கு இன்டீரியர் டிசைனா ஹீரோயின் தான் சார்ஜ் எடுத்துக்கணுமா. ஹீரோயின் எங்கன்னு கேட்டா அந்த டீம் லீடர் போய் சொல்வான் ஹீரோயின் லீவ்ல இருக்காங்கன்னு. ஆனா கிம்முக்கு தான் விஷயம் தெரியுமே. அவன் வேணும்னே ஹீரோயின் தான் சார்ஜ் எடுத்துக்கணும்னு சொல்ல, இப்போ இந்த டீம் லீடருக்கு வேற வழியே இல்ல. லீ கிட்ட போய் கெஞ்சி இப்போ ஹீரோயினை கூப்பிட்டு மீட்டிங்ல பேசுவாங்க. ஆனா அப்பவும் அந்த டீம் லீடர் அவரோட கெத்த மெயின்டைன் பண்ணுவாரு. அவரு ரெஸ்யூம பார்த்தாரா, இப்போதான் ஹீரோயின் எவ்வளவு டேலண்டட்னு அவருக்கே புரியுதாம். ஆனா ஹீரோயின், நான் ஃபியூனரலுக்கு போன பிறகு ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சேன். நம்ம லைஃப் எப்ப முடியும்னே தெரியாது. அதை ப்ரிடிக்டே பண்ண முடியாது. அதனால இருக்கிற வரைக்கும் நம்ம ரொம்ப லக்ஸூரியஸா வாழணும். இப்படி சொல்ல டீம் லீடரும் லக்ஸூரியஸா என்னன்னு கேட்பான். அதாவது நமக்கு பிடிச்சவங்களோட மட்டும்தான் வேலை செய்யணும். நம்ம தான் 2 பேரும் மாத்தி மாத்தி வேலையை விட்டு தூக்கிட்டோமே. இதுக்கு மேல இந்த கம்பெனிக்கு வர மாட்டேன்னு ஈரன் சொல்ல, டீம் லீடர் அட்லீஸ்ட் டிராஃப்டையாவது செல் பண்ணுமான்வான். ஆனா ஈரன் உன்னை விட நிறைய காசு கொடுத்து இன்னொருத்தவங்க வாங்குவான்னு ஈரன் போயிடுவாங்க. ஈரனோட இந்த ஆட்டிடியூட் லீக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க பெருமையா பார்த்துட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஈரன் தன்னோட டிசைன் டிராஃப்டை கிம்முக்கு தான் விற்பாங்க. அவனும் நிறைய அமௌண்ட் கொடுப்பான். ஆனா ஈரன் அந்த காசை வாங்க மாட்டாங்க. ஏன்னா கிம்மு ஈரனோட செல்ஃப் எஸ்டீமே திருப்பி கொடுத்துருக்கான். அதுக்காக ஈரன் டிசைன் டிராஃப்டை ஃப்ரீயாவே கொடுத்துருவாங்க. எஸ்தரும் ஹீரோயினை தன்னோட மேரேஜ்க்கு இன்வைட் பண்ணுவா ஃப்ரெண்டா. அப்பறையும் ஹீரோனுக்கு கால் பண்ணுவா. அவ சியோல்ல வந்து ஒரு நாள் ஸ்டே பண்ண போறலாம். ஹீரோனோட ரூம் அவைலபிளான்னு கேட்க ஹீரோயின் அவங்க பிசினஸ் ட்ரிப் போறதா போய் சொல்வாங்க. ஆனா என்ன பிரயோஜனம், அவ ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டா ஹீரோனோட லைஃப் சியோல்ல நல்லா இல்லைன்னு. ஹீரோயின் தான் ஒரு கார்டு கொடுத்துருப்பாங்களே, அந்த புள்ளி கேங் கிட்ட கொடுத்துருப்பாங்களே, அதை இவ கிராஸ் செக் பண்ணி பார்க்க கம்பெனில அந்த மாதிரி ஒரு ஆளே இல்லைன்னு சொல்லியிருப்பாங்க. இவ்ளோ நடந்திருக்கு தான் கிட்ட சொல்லுன்னு ரியோமுக்கு கோவம் தான். ஹீரோவும் ரியோவும் பேசிட்டு இருக்கும்போது அங்க ஒரு பொண்ணு புடிங்க புடிங்கன்னு கத்திட்டு வருவா. என்னன்னு பார்த்தா நிறைய குட்டி நாய்ங்க ஓடிட்டு இருக்கோம். அதெல்லாம் ஹீரோவும் புடிச்சு கொடுக்க அது எல்லாமே டெஸ்ட் டாக். ஹீரோ விட மாட்டாரு. இவளும் கெஞ்சுவா, அதுல டெஸ்ட் டாக் ப்ளீஸ் விட்டுருங்க, நான் ரொம்ப கஷ்டப்பட்டு அதை எஸ்கேப் பண்ணிருக்கேன்னு. ஆனா ஹீரோ விடவே மாட்டாரு. அதுக்கப்புறம் தான் தெரியும் ஹீரோ அந்த நாய்க்குட்டிங்கெல்லாம் தன்னோட ஃபெசிலிட்டிஸ்க்கு அனுப்பிச்சிருவாரு. எல்லாமே அடாப்ஷனுக்காக. இந்த பொண்ணு வேற யாரும் இல்ல, ஹீரோவோட ஜூனியர் தான். ஆல்ரெடி அவளுக்கு ஹீரோவை பத்தி தெரியும், கேள்விப்பட்டிருக்கா. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்திருக்கா. அவளுக்கு பார்த்த உடனே ஹீரோவை பிடிச்சிரும். அதனால ரியோம் கிட்ட ஹீரோக்கு ஏதாவது கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கான்னு கன்ஃபார்ம் பண்ணிப்பா. ரியோமும் இல்லைன்னு சொல்லிட்டு வா. அடுத்த நாள் எஸ்டரோட வெட்டிங் நடக்கும். அந்த வெட்டிங்கை ஹீரோயின் அட்டென்ட் பண்ணுவாங்க. அந்த வெட்டிங் பார்க்கும்போது ஹீரோனுக்கு ஹீரோ கூட வெட்டிங் ஆக்குற மாதிரி தோணும். அதுக்கப்புறம் ஹீரோனும் அங்க இருக்கிற லீயை போய் மீட் பண்ண லீயும் ஹீரோனை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகி அவங்க லைஃபை லக்ஸூரியஸா வாழணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. அதாவது அந்த கம்பெனியை விட்டு வெளியே வந்துட்டாங்க. அவங்களுக்கு பிடிச்சவங்க கூட தான் வேலை செய்ய போறாங்களாம். ஹீரோயின் கூட வேலை செய்ய போறாங்களாம். எஸ்தரோட வெட்டிங்க்கு கிம்மு வருவான். எப்பவுமே ஹாப்பியா இருன்னு சொல்வான். எஸ்தரும் நீ என்ன மிஸ் பண்ணிட்டடா, லைஃப் லாங் இதை நினைச்சு நீ கவலைப்பட போறேன்னு சொல்ல, ஆனா ஆனா கிம்முக்கு அவன் லைஃப்ல ஆல்ரெடி ஒரு பொண்ணு வந்துட்டாளாம். அதை கேட்ட பிறகு எஸ்தருக்கும் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா அவன் மட்டும் மூவ் ஆகல, கிம்மும் மூவ் ஆகிட்டான். அதுக்கப்புறமா கிம்மும் சுத்தி சுத்தி பார்த்துட்டு இருக்க ஹீரோயினை பாப்பான். கொஞ்ச நேரம் போய் மொக்க போட்டுட்டு இருப்பான். வெட்டிங் முடிஞ்சவனே மேல ஒரு பார்ட்டி இருக்கான், அங்க வர சொல்வான். ஆனா ஹீரோனுக்கு வேற பிளான் இருக்கான். என்ன பிளான் ஹீரோயின் யோசிச்சு பார்க்க ஒவ்வொரு பர்த்டேக்கும் ஹீரோயின் தான் அப்பா கூட தான் இருப்பாங்க. ஒரு ஹோட்டல்ல அங்க செலிப்ரேட் பண்ணிட்டு இருப்பாங்க. அது ஹீரோனுக்கு பிடிக்காதுதான். வேண்டா விருப்பம் தான் தான் அப்பா கூட இருப்பாங்க. அப்ப ரியும் ஹீரோனுக்கு கால் பண்ணி பர்த்டே விஷ் பண்ணுவா. அப்படியே ஹீரோனும் ஹீரோவை பத்தி விசாரிக்க ஹீரோ இன்னைக்கு ஈவினிங் டேட்டுக்கு போறாராம். அதை கேட்ட உடனே ஹீரோனுக்கு சோகமாயிடும். ஹீரோனும் அன்னைக்கு ஹீரோ ஜூனு கிட்ட இருந்து காப்பாத்தினார்ல, அதுக்கு தேங்க்ஸ் சொல்றதுக்காக கால் பண்ணா அப்பன்னு பார்த்து கரெக்டா அந்த ஜூனியர் பொண்ணு சீனியர் இன்னைக்கு நீங்க பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கீங்கன்னு சொல்ல, அந்த பொண்ணோட சத்தத்தை கேட்ட உடனே ஹீரோயின் நீ ரொம்ப பிஸியா இருக்க போல, நான் அப்புறம் கால் பண்றேன்னு காலை கட் பண்ணிருவாங்க. ஹீரோயின் தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க. கொஞ்ச நேரத்திலே ஹீரோனுக்கு தான் அப்பா கிட்ட இருந்து கால் வரும். ஹோட்டல் புக் பண்ணிருக்காராம். ஹீரோனை கூப்பிடுவாரு. ஹீரோயின் எனக்கு 30 வயசாச்சே, நான் இனிமே வர மாட்டேன்னு சொல்ல, அதுக்கு ஹீரோனோடப்பா உன் லைஃப்ல இன்னொரு மேன் வர வரைக்கும் நான் இந்த மாதிரி தான் சர்ப்ரைஸ் பண்ணுன்னு சொல்லுவாரு. ஹீரோனும் என் லைஃப்ல இன்னொருத்த இருக்கான்னு சொல்ல, அப்ப நீ கூட்டிட்டு வா நம்ம மீட் பண்ணலான்னு சொல்வாரு. இப்ப ஹீரோனுக்கு என்ன பண்றதுனே தெரியல. ட்ரிங்க் பண்ணலான்னு போனா அங்கதான் கிம் இருப்பான். அவனும் ஹீரோனை கூப்பிடுவான். ஹீரோயின் ஒரு ப்ராமிஸ் கேட்பாங்க, சைலண்டா இருக்கணும்னு. அவனும் ஓகே சொல்வான். இப்பப்பா ஹோட்டலோட அட்ரஸ் அனுப்பி வச்சிருவாரு. அதனால ஹீரோனுக்கு வேற வழியே இல்லாம கிம்மு கிட்ட ஹெல்ப் கேட்பாங்க. இந்த மாதிரி என் மேல ஒருத்த உரிமை கொண்டாடுறான், என் லைஃப்ல இன்னொரு மேன் இருக்கான்னு அவனுக்கு நான் காட்டணும்,
எனக்கு ஹெல்ப் பண்ணுவியான்னு கேட்க கிம்மும் ஓகே சொல்லிட்டுவான். 2 பேரும் அந்த ஹோட்டல் ரூம்குள்ள போய் பார்த்தா அங்கதான் ஹீரோட அப்பா ஒரு ட்விஸ்டே வச்சிருக்காரு. அங்க இருக்கிறது ஹீரோட அப்பாவே இல்ல, ஹீரோ. ஹீரோ கிம்ம பார்த்தோன்னே இவனான பாப்பாரு. என்னன்னு பார்த்தா ஒரு ஃப்ளாஷ்பேக். ஹீரோயின் சேவ்ல இருக்கும்போது தான் அப்பா கிட்ட ஒரு தடவை சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி ஏதோ ஒரு கன்வீனியன்ஸ் ஸ்டோர்ல ஒர்க் பண்றதா. அதனால ஹீரோ சேவ்ல இருக்கிற ஒவ்வொரு கன்வீனியன்ஸ் ஸ்டோரா போய் சர்ச் பண்ணுவாரு. ஹீரோனை கண்டுபிடிச்சிருவாரு. ஆனா அன்னைக்கு ஹீரோயின் அவங்க மேனேஜர் கிட்ட திட்டு வாங்கிட்டு இருப்பாங்க. அவன் கெட்ட கெட்ட வார்த்தையா திட்டிட்டு இருப்பான். ஹீரோனோட கேரக்டரே தப்பா பேசுவான். அப்போ ஹீரோனுக்கு ஹெல்ப் பண்ணது இந்த கிம்மு தான். இது ஹீரோனுக்கும் ஞாபகம் இல்ல, கிம்முக்கும் ஞாபகம் இல்ல. ஆனா ஹீரோக்கு ஞாபகம் இருக்கு. ஹீரோயின் அங்க இருக்க ஹீரோவை பார்த்து ஹீரோவை தனியா கூட்டு போய் இந்த மாதிரி நிறைய பீப்புள்ஸ் இருப்பாங்க, இனிமே என்ன தேடாதுன்னு ஹீரோவை அனுப்பி வச்சிருப்பாங்க. இப்ப பிரசன்ட்ல கிம்மும் ஹீரோ கிட்ட ஹீரோனோட ஓனர்ஷிப்பை என்கிட்ட கொடுங்க, இனிமே அவளோட ரெஸ்பான்சிபிலிட்டி நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லுவான். ஹீரோனுக்கு செம்ம ஷாக்கு. என்ன சொல்ல முடியும், உண்மையும் சொல்ல முடியாது. அப்படி ஹீரோயின் ஷாக்கோட நிக்க ஹீரோவும் பார்க்க அதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த ட்ராமாவை கண்டினியூ பண்ணலாமா வேண்டாமான்னு கமெண்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பை பை. ஹேவ் எ நைஸ் டே.